யா எனக்கு அந்த சீனுக்கு வந்து ஃபிக்ஸ்டு ஒரு கிராமர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அந்த சீனுக்கு. அந்த சீனில் என்ன கிராமர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோன்னா, லைக் இவங்க எல்லாம் மீட் அதாவது மோனிஷா வந்து, சத்யா வந்து அவங்கெல்லாம் உட்காந்துருக்கிற வரைக்கும் ஐ டிட் ஒரு மாஸ்டர் வச்சுருப்பேன், சஜஷன் வச்சுருப்பேன், அதெல்லாம் வச்சுருப்பேன். பட் வென் அனிஷா அண்ட் சத்யா அவங்க 2 பேர் மட்டும் உட்காந்து பேசுகிற கான்வர்சேஷன் காம்பினேஷன் ஷாட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதான் இந்த மாதிரி ஒரு சில விஷயம் என்னை எக்ஸைட் பண்ணும்போது அதை நான் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவேன். அது ஸ்ரேயா சார்ட்ட பேசும்போது தான் அப்படி தான் சொல்லிட்டேன். ஏன்னா they were not meant to be together. ஸோ அதனால லைக் நான் பார்க்கும்போது அவங்களை தனித்தனியாகவே பார்த்துட்டு போகிறேன். அஸ் அன் ஆடியன்ஸாகவும் சரி, அஸ் அ டேரக்டர் பிஓவிலையும் தனித்தனியாகவே அவங்கள பார்க்கலாம், சேர்த்து வச்சு பார்க்க வேணாம் அப்படின்னு நான் அங்கே முடிவு பண்ணுவோம். ஸோ அந்த சீன் ஃபுல்லாகவே நீங்கள் சொன்ன மாதிரி அதில் மிட்டு, டைட் மிட்டு, க்ளோஸு தனித்தனியாக மட்டும்தான் எடுத்திருப்போம். எப்போ சேர்த்துருப்போம்னா மோனிஷாவும் வந்து இங்கே உட்காந்ததுக்கப்புறம் தான் காம்பினேஷன். ஸோ அது வந்து அதுவும் ப்ரொஃபைலாக வைக்கும்போதும் தனியாக தான் வச்சுருப்பேன். ஸோ இது கான்ஷியஸாக எடுத்த ஒரு டிஷ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் இதை வந்து கிராஃப்ட் ரீதியாக கூட இதை வந்து அவ்வளோ சீரியஸாக அணுகுனதும், அந்த கிராஃப்ட்டும் கூட ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கணும். இது வெறும் இந்த சீனை, அந்த சீனுடைய ஆனஸ்டி அந்த கிராஃப்ட்லையும் வரணும்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் இந்த மாதிரி எவ்ரி சீன் எடுக்கும்போதும் நானும் ஸ்ரேயசனும் அதான் பேசிகிட்டு இருப்போம். இது ஒரு சீனு, பட் இதில் என்ன ஸ்பெஷலாக பண்ண முடியும், ஸ்பெஷலாக அது என்ன கன்வின்ஸ் பண்ணுற ஸ்பெஷலாக ஒன்று இருக்கணும், அதுக்கு ஒரு சின்ன மீனிங் இருந்தால் இன்னும் க்யூட்டாக இருக்கும்ல, அது யாருக்கு தெரியுது தெரியலன்ற தாண்டி என்ன அது எக்ஸைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி சின்ன சின்ன விஷயங்கள் த்ரூ அவுட் ஆஃப் படங்களில் பண்ணியிருக்கோம்.